மழை வெள்ள பாதிப்பு 1000 கோடி நிவாரண தொகையை அறிவித்த மு.க. ஸ்டாலின். மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் வழங்க 1000 கோடி மதிப்பிலான நிவாரண தொகுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த டிசம்பர் 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் 21ஆம் தேதி ஆய்வுகளை மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது குறித்த முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதற்கான அரசாணை தற்போது வெளியாகியிருக்கிறது. வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகளுக்கு கூடுதலாக அவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் முதல்வர் ஸ்டாலின். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரிவினருக்கு தேவையான உதவிகளை பட்டியலிடப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட்டன. அதன்படி சேதமடைந்திருக்கும் வீடுகளுக்கு 385 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டித்தருவது என அரசு முடிவு செய்திருக்கிறது. அதேபோல் இத்திட்டம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் செயல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு 4577 புதிய வீடுகளும் 9975 வீடுகளுக்கு பழுது நீக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கான நிவாரண தொகையை 250 கோடியாக அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் சிறு வணிகர்களுக்காக 1 லட்சம் வரை சிறப்பு கடன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் உதவியும் அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 350 கோடி கடன் திட்டத்தையும் அவர் அறிவித்திருக்கிறார். நிலுவையில் உள்ள கடன் தவணைகளுக்கு கால நீட்டிப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல் கால்நடைகள் வாங்குவதற்கும் கடன் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உப்பள தொழிலாளர்களுக்கு 3000 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், பள்ளி, கல்லூரி சான்றிதழ்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கான நிவாரண தொகையை அறிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் தங்களுடைய வாழ்வாதாரம் கிடைக்க வழிவகை செய்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட மக்கள் தற்போது உற்சாகத்தில் உள்ளனர். சரி, நம்மள இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.